வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நாம யூட்டிலிட்டேரியனிசம் பிலாசபியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். தமிழ்ல பயன்பாட்டுவாதம் அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் பீரியட்ல அப்ராக்சிமேட்டா 18th செஞ்சுரியில மெயினா இங்கிலாந்துல யூட்டிலிட்டேரியனிசம் ஒரு முக்கியமான பிலாசபியா உருவெடுக்குது. முக்கியமான ஸ்காலர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெரமி பென்தம். இவர் தான் ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்றோம். இவரோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் மில், இவரு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில ஒர்க் பண்ணவர். இவரும் யூட்டிலிட்டேரியனிசம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர். இவங்க ரெண்டு பேர் இல்லாம ஜேம்ஸ் மில்லுடைய மகனான ஜான் மில், இவரும் யூட்டிலிட்டேரியனிசம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர். சொல்ல போனா ஜான் மில்லு தான் யூட்டிலிட்டேரியனிசம் பிலாசபிக்கு ஃபர்தரா கான்ட்ரிபியூட் பண்ணி இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிலாசபியா மாற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, யூட்டிலிட்டேரியனிசம் பேசிக்கா என்ன சொல்லுது? யூட்டிலிட்டேரியனிசம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனானவன் எப்பயுமே சந்தோஷத்தை நோக்கி போறவன், இன்பத்தை நோக்கி போறவன், வலிய விரும்பாதவன், முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய விரும்புறவன். he goes for utility, பயன்பாடு, இதை வச்சுதான் அவன் செயல்படுவான். அதனால மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது எத்திக்கல் தான், மாரல் தான், இதுவே ஒரு நன்னெறி தான். இது பாவம் கிடையாது, இதை தாராளமா செய்யலாம், செய்யணும், செஞ்சாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். சிம்பிளா சொல்லணும்னா கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர். மனிதன் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் ஹாப்பினஸ் அச்சீவ் பண்ணணும். பெயின் அவனுக்கு இருக்கக்கூடாது. வலிய மனிதன் விரும்ப மாட்டான். வலி தேவையில்லை. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றோம். ஒரு நாளும் நம்ம சந்தோஷத்தை நோக்கி தான் போறோம். அதை எப்படி மேக்சிமைஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். இதை சொல்றதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு இது இன்னும் பெட்டரா புரியும். ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ராஜு, இன்னொரு பேர் ராமு. ராமு ராஜு ரெண்டு பேர் கையில ஒரு மண்வெட்டியை கொடுக்குறாங்க. இந்தப்பா மண்வெட்டி நீங்க வச்சுக்கோங்க, இதை வச்சு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமு என்ன பண்றாருன்னா மண்வெட்டி எடுக்கிறாரு, பூமியை தோன்றாரு, மண் வருது, கல் வருது, மண்புழு இருக்கு, தாவரம் இருக்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. ஏன் மண்புழு இருக்கு, ஏன் தாவரம் இருக்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. அவருக்கு அறிவு வேணும்னு நினைக்கிறாரு, அது தப்பு இல்லை. இன்னொரு பக்கம் ராஜு என்ன பண்றாருன்னா அந்த மண்வெட்டி எடுத்து பூமியை தோண்டி தண்ணி ஊத்தி அதுல விதைகளை போடுறாரு. நாளைக்கு அது தாவரமா வருது, மரமா வருது. அந்த மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு, சந்தோஷமா இருக்காரு. மத்தவங்களுக்கும் பழத்தை கொடுக்குறாரு, மத்தவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஒத்து பாத்தீங்கன்னா யார் யூஸ்ஃபுல்லான வேலை பண்ணிருக்கா, யார் யூட்டிலிட்டி அதாவது பயன்பாடு இதை நோக்கி போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா ராஜு தான் போயிருக்காரு, ராமு போகல. ராமு நாலேஜ் அப்டைன் பண்ணிருக்கலாம், ஒரு சில விஷயத்தை லேர்ன் பண்ணிருக்கலாம். ஆனா யாருக்கு பிராக்டிக்கலா ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு, யார் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா, யார் தன்னை முன்னேற்றி இருக்கா, யார் மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ராஜு தான், இல்லையா? கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர். இதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். அப்போ யூட்டிலிட்டேரியனிசம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் செயல்படணும், கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நோக்கி தான் போகணும். ஹாப்பினஸ்ங்கிறதே எத்திக்கல் தான், அது மாரல் தான் அப்படின்னு சொல்லு. இந்த யூட்டிலிட்டேரியனிசம் பாத்தீங்கன்னா மாடர்ன் பீரியட்ல ஒரு ஸ்ட்ராங் பிலாசபியா உருவானாலும் ஏன்ஷியன்ட் பீரியட்லயே இதை பத்தி நிறைய ஸ்காலர்ஸ் பேசியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர் அண்ட் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரிஸ்டாட்டில், இவரே இன்டைரக்டா யூட்டிலிட்டேரியனிசம் பத்தி அந்த காலத்துல பேசினார். ஏன்ஷியன்ட் கிரீக் சொசைட்டியில யூடேமோனியான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. யூடேமோனியான்றது வேற ஒன்றும் இல்லை, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ், கிரேட்டஸ்ட் குட். அந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்லது போய் சேரணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த கான்செப்ட் தான் யூடேமோனியா. இதை ஒரு காலத்துல பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாம் சொன்னாங்க. மெயினா அரிஸ்டாட்டில் இதுல போக்கஸ் பண்ணார். இன்னொரு கிரீக் ஸ்காலர் அரிஸ்டிப்பஸ், இவர் இதை பத்தி இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இவர் ஒரு ஹெடோனிஸ்ட். ஹெடோனிஸ்ட் யாருன்னா, மனிதனுக்கு இன்பம் தேவை, பிசிக்கல் பிளஷரை நோக்கி அவன் போனோம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் ஹெடோனிஸ்ட். அரிஸ்டிப்பஸ் ஒரு ஹெடோனிஸ்ட். இவர் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பத்தி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ எம் நாட் பொசஸ்ட், ஐ பொசஸ் அப்படின்றாரு. என்ன எந்த ஒரு ஆவியோ சக்தியோ ஆட்கொள்ளல. சாக்ரட்டிஸ் மாதிரிலாம் நான் வெறும் அறிவுன்னு மட்டும் பேச மாட்டேன். ஐ பொசஸ், என் கையில என்ன இருக்கு அதை தான் நான் பார்ப்பேன். என் கையில பொருள் இருக்கா, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, நான் நல்லா இருக்கேன்னா நான் அதை தான் பார்ப்பேன். இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்றாரு. பாருங்க, அரிஸ்டிப்பஸ் ஒரு முக்கியமான ஸ்காலர். இந்தியன் பிலாசபியில பாத்தீங்கன்னா இங்கேயோ நம்ம யூட்டிலிட்டேரியனிசம் இன்டைரக்டா பார்க்க முடியுது. இங்கேயோ ஹெடோனிஸ்ட் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. பிரிஹஸ்பதினு ஒருத்தர் இருந்தார். ஒரு ஐடியாலஜி இருந்தது, அதனுடைய பேர் சார்வாக்கா, இன்னொரு பேர் லோகாயத்தா.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து சந்தோஷமா இருக்கணும், இன்பம் தேவை அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஸோ இதுதான் அப்படியே கண்டினியூ ஆகி வருது. 18th சென்ச்சுரியில் மாடர்ன் பீரியட்ல இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிலாசபியாகவும் ஐடியாலஜியாகவும் உருவெடுக்குது. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டேரியனிசம் மற்ற ஐடியாலஜிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, சோசியலிசம்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, லிபரலிசம்க்கும் அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஜெரமி பெந்தம் இவர் தான் ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் யூட்டிலிட்டேரியனிசம். இவருக்கு முன்னாடி யூட்டிலிட்டேரியனிசம் எதை வச்சு பார்க்கப்படுதுன்னா ரிலீஜன் வச்சு பார்க்கப்படுது. இதை வந்து ஆங்கிலிக்கன் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளானவர் மனிதர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு அப்படின்னு சொல்றது இந்த ஆங்கிலிக்கன் யூட்டிலிட்டேரியனிசம். ஆனா பெந்தம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சயின்டிபிக்கா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, அப்ஜெக்டிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நம்ம ரிலீஜன் வச்சு பார்க்கறது கரெக்டா இருக்காது, சயின்டிபிக்கா பாருங்க, மனிதன் எப்படி செயல்படலாம், சந்தோஷத்தை நோக்கி போறானா, அதுல செயல்பாடு எப்படி இருக்கு, இதை பாருங்கன்னு சயின்டிபிக்கா அவர் ஸ்டடி பண்றாரு. இதனாலதான் ஜெரமி பெந்தமா ஃபாதர் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்றோம். அவர் பாருங்க மனிதனுடைய ஆக்ஷனை பார்க்கிறாரு. ஆக்ஷன் ஆஃப் மேன் இஸ் நார்மல் இஃப் இட் எய்ம்ஸ் ஃபார் கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் சொல்றாரு. மனிதனுடைய செயல்பாடுகள் சரியானதா கருதப்படும் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹாப்பினஸை நோக்கி இருக்கு, சந்தோஷத்தை நோக்கி இருக்கு, எல்லாருக்கும் அந்த ஹாப்பினஸை கொண்டு போய் சேர்க்குதுன்னா அந்த ஆக்ஷன் கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு பெந்தம் சொல்றாரு. அப்போ மனிதனுடைய ஆக்ஷனையே நம்ம எப்படி பார்க்கணும்னா ஹாப்பினஸ் வச்சு தான் பார்க்கணும். ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா மாரல், இல்லைன்னா இம்மாரல். உதாரணத்துக்குங்க, ஒரு நாள் ஃபுல்லா நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அதுல பெருசா ஒன்றும் கிடைக்கல, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடவும் இல்லை, தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்ன இருக்கும், எனக்கு பெருசா யூஸ் இருக்காது. தியானங்கிறது நல்ல விஷயம் தான், அது தப்பு இல்லை, ஆனால் அதையே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா யூஸ் இருக்குமா, இல்லை. அப்போ இது வந்து இம்மாரல். தியானம் பண்ணலாம், தப்பு இல்லை, அதை தாண்டி நான் வாழணும், சந்தோஷமா வாழணும், எனக்கு ஃபுட்டு தேவை, செக்ஷுவல் பிளஷர் தேவை, வெல்த் தேவை, எல்லாம் தேவை, இது தப்பு இல்லை, இதை நோக்கி மனிதன் போகணும். அப்போ இப்படி போனான்னா அவனுடைய ஆக்ஷன் மாரல். ரைட்டா? யூட்டிலிட்டேரியனிசம் பிலாசபி இது வந்து இன்னொரு பிலாசபியோட லிங்க் ஆனது. அந்த பிலாசபி பேர் பார்த்தீங்கன்னா கன்சீக்வென்ஷியலிசம். கன்சீக்வென்ஷியலிசம் என்ன சொல்றதுன்னா மனிதனுடைய செயல்கள் நம்ம எப்படி பார்க்கணும்னா அதனுடைய ரிசல்ட்டை வச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த பண்றான்னா அந்த முடிவு எப்படி இருக்கு, அதுல நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, இன்பம் கிடைக்குதுன்னா அந்த செயலே நல்ல செயல் அப்படின்னு சொல்றதுதான் கன்சீக்வென்ஷியலிசம். கன்சீக்வென்ஷியலிசம் கீழே நீங்க யூட்டிலிட்டேரியனிசம் பார்க்கலாம், இதுக்குள்ள ஈகோயிசமும் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரோட்ல நடந்து போறாங்க, ஃப்ரெண்ட் ஏ ஃப்ரெண்ட் பி. ஃப்ரெண்ட் ஏ திடீர்னு பாக்குறாரு, அவங்க முன்னாடி ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு, அவங்களை நோக்கி. ஒரு சில நொடிகள் தான் இருக்கு, ஏதாவது பண்ணி ஆகணும், இல்ல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இடிச்சிடும். கிட்ட வந்துருச்சு, ஃப்ரெண்ட் பி அடிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு என்ன பண்றாரு, ஃப்ரெண்ட் பி எட்டி ஓங்கி உதைக்கிறாரு, ஃப்ரெண்ட் பி கீழே விழுறாரு, டிச்சுக்குள்ள விழுந்துடுறாரு, ஒரு கால் உடஞ்சு போச்சு. இப்ப இந்த ஆக்ஷன் சரியா தவறா, மாறலா இல்லையா? யூட்டிலிட்டேரியனிசம் என்ன சொல்லணும்னா இது கரெக்டான ஆக்ஷன் தான், மாரல் தான் சொல்லும். ஏன்னா ரிசல்ட்டை வச்சு பார்க்கணும். ரிசல்ட் என்ன பாருங்க, கால் உடஞ்சிருச்சு, எட்டி உதச்சது வலிக்கும், விழுந்துட்டாரு, ஆனாலும் அல்டிமேட்டா நல்லது, ஏன்னா உயிர் போல. எட்டி உதைக்கலன்னா கார் இடிச்சு அவர் உயிரே போயிருக்கும், அது ரிசல்ட் தப்பானது, அது பெயினை கொடுத்துருக்கோம், லாஸை கொடுத்துருக்கோம், ஹாப்பினஸை கொடுத்துருக்காது. அப்போ கால் உடஞ்சாலும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அது ஹாப்பினஸ் தான். அப்போ அந்த எட்டி உதச்ச ஆக்ஷன் வந்து கரெக்டானது. இதுதான் யூட்டிலிட்டேரியனிசம் உடைய பாதை. ரைட்டா? இன்னொன்று வந்து ஈகோயிசம். ஈகோயிசமும் கன்சிக்வென்ஷியலிசம் தான். ஆனால் ஈகோயிசம்க்கும் யூட்டிலிட்டேரியனிசம்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஈகோயிசம்ன்றது இந்த தனி மனிதன் அவனுடைய நலனை மட்டும் பார்க்கறது தான் ஈகோயிசம். அதன் மூலமா இன்னொருத்தனுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், இது ஈகோயிசம். ஆனால் யூட்டிலிட்டேரியனிசம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நலன் வரும், மற்றவங்களுக்கு தீங்கு இருக்காது, ஒட்டுமொத்தமா சமுதாயத்துக்கு பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரி எல்லா நபர்களும் நடந்துக்கிட்டா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்பம் தான் இருக்கும். இதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். ஹாப்பினஸ் ஃபார் த லார்ஜர் சொசைட்டி, இதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். அப்போ இந்த யூட்டிலிட்டேரியன்ஸ் இந்த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் கான்செப்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ரைட்டா? ஜேம்ஸ் மில் அவருடைய பையன் ஜான் மில் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டேரியனிசம் வச்சு தான் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு என்ன தேவை, எஜுகேஷன் தேவை, சயின்ஸ் தேவை, அவங்க முன்னேறணும், அவங்களை திருப்திப்படுத்த நினைக்காதீங்க, அவங்க விரும்புகிற ஆட்சியை கொடுக்காதீங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுங்க அப்படின்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க சொன்னதை இந்தியர்கள் நிறைய பேர் ஏற்கல. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா யூட்டிலிட்டேரியனிசம் மூலமாக தான் பார்க்கணும். இந்த யூட்டிலிட்டேரியனிசம் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன நிறைய கவர்னர் ஜெனரல்லாம் இருந்தாங்க.
அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு வில்லியம் பென்டிக், அவர் வந்து சத்தியை அபாலிஷ் பண்ணார். ஏன் அபாலிஷ் பண்ணாரு? பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டேரியனிசம் தான். இப்போ சத்தியனா என்ன? ஆண் இறந்து போயிடாரு, ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, பெண் அந்த ஒய்ஃபும் அந்த ஃபியூனரல் பயர்ல குதிச்சு உயிரை விடணும். இப்போ இது பாருங்க, எண்ட் ரிசல்ட் என்ன? உயிர் போயிருது. கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் இல்ல, கிரேட்டஸ்ட் பெயின் தான் இருக்கு. குதிக்காம இருந்தா அட்லீஸ்ட் இவங்களாவது உயிரோட இருப்பாங்க இல்லையா? அப்ப யூட்டிலிட்டேரியனிசம் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. நீங்க ஜான் மில் எடுத்துட்டீங்கன்னா யூட்டிலிட்டேரியனிசம் வச்சு விமனுடைய ரைட்ஸ், விமனுடைய லிபர்ட்டிக்கு அவர் போராடினார். அவர் அறிவுபூர்வமா எக்ஸ்பிளனேஷன் தர்றாரு. பெண்களுக்கு நீங்க சம உரிமை கொடுங்க, சமமான விடுதலையை கொடுங்க, ஆண்கள் மாதிரி அவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறாரு. எப்படி நியாயப்படுத்துறோம்னா யூட்டிலிட்டி வச்சு தான் நியாயப்படுத்துறாரு. உதாரணத்துக்கு பெண்களுக்கும் நீங்க எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களும் முன்னேறுவாங்க, அவங்க சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பொருளாதார ரீதியா அவங்க மூலமா சொசைட்டிக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அது இல்லாம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காம்படிஷன் உருவாகும். இதுல ஆண்களுக்கும் இது நல்லது, அவங்களுடைய ஸ்கில் வந்து இன்னும் டெவலப் ஆகும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஒரு பெட்டரான ஒரு பிளேஸா உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்றாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர்ந்தது. பிரிட்டன்லேயே 20th செஞ்சுரியில தான் ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது இந்த யூட்டிலிட்டி அப்படின்ற கான்செப்டை முன்னெடுத்து வைக்கும்போது இதுக்கு பெருசா எதிர்ப்பு இருக்காது. பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க, நல்லது, ஏன்னா எண்ட் ரிசல்ட் பாருங்க, நல்லது. இந்த மாதிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதனால தான் ஜான் மில்ல நம்ம அதிகமாக செலிப்ரேட் பண்றோம். யூட்டிலிட்டேரியனிசம்ல லேட்டஸ்ட் ஸ்காலர் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்காலர் ஜான் மில். இந்தியாவுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களே ஜான் மில் இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். டாக்டர் அம்பேத்கரும் யூட்டிலிட்டியை அப்போல்டு பண்ணவர். அவர் என்ன சொன்னார்னா, இந்த டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இருக்கிறதுனால பயன்பாடு இல்லை, நன்மை இல்லை. ஒருத்தன் மேல இருக்கான், ஒருத்தன் கீழே இருக்கான். கீழே இருக்கவனுக்கு கல்வி இல்லை, அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அக்ரிகல்ச்சர் அவனால ஃபுல்லா ஈடுபட முடியல, ஏன்னா அவன் கையில லேண்ட் இல்லை. அவனுக்கும் சம உரிமை கொடுங்க, அவனுக்கும் படிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். இதை யூட்டிலிட்டியை வச்சு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. அந்த காலத்தினால தான் இந்த தலித் மக்களுக்கு அவர் வந்து சம உரிமை கேட்டார். அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சம உரிமை கொடுக்கணும். மனிதனுக்கு சம உரிமை கொடுத்தாதான் அவனால கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நோக்கி போக முடியும், சமுதாயமே ஒட்டுமொத்தமா முன்னேறும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். பாருங்க, அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு டாக்டர் அம்பேத்கர் வரைக்கும் வந்திருக்கும். இதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். நன்றி.